கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுள். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய இதயத்தில் அவைகளை பதித்து வைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நாம் பதித்து வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். நாம் அந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறவைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகளாக இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் இன்னும் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று சொல்லி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நமக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைக்க வேண்டும். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம் வாழ்வில் வரக்கூடிய மேன்மையான சந்தர்ப்பங்களில் நாம் அவரை மறந்து விடாதபடி இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் உன் இதயத்திலே பதிந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக்கொள். இந்த வார்த்தைகளை நாம் ஏன் நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும்? நம் வாழ்வில் வரக்கூடிய மேன்மையான ஸ்தானங்கள், நம் வாழ்வில் வரக்கூடிய மேன்மையான காரியங்கள் வரும் பொழுது நம் கர்த்தரை மறந்து விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து எனக்கு நன்மை செய்த கர்த்தரை நான் ஒரு நாளும் அவருடைய வார்த்தையை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி நாம் அவரிலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். In English, Deuteronomy chapter 11 verse 18, fix these words of mine in your hearts and minds, tie them as symbols on your hands and bind them on your foreheads. உன்னுடைய இதயத்தில் வார்த்தைகளை பதித்துக்கொள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இன்று இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தருனை 1000 மடங்கு பெருக பண்ணுவார். அந்த நன்மையான ஈவுகள் வரும் பொழுது என் ஆண்டவராகிய என் இயேசுவை மறந்து விடாதே, வார்த்தைகளை மறந்து விடாதே என்பதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் எழுதி வைத்துக்கொள். இன்று நீ எடுக்கிற பொருத்தனை உன் வாழ்நாள் முழுவதிலும் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை என் இதயத்திலே பதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பொருத்தனை எடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் என் வாழ்வில் என்ன உயர்வு வந்தாலும் என்ன மேன்மை வந்தாலும் நான் என் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி பொருத்தனை எடுத்து உம்முடைய வார்த்தையை தங்களுடைய இதயத்தில் உம்முடைய பிள்ளைகள் பதித்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் இந்த வேளையிலே கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும். நன்மையான செய்திகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.